ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சின்ன சின்ன குழம்பு பீசஸாக கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனை குக்கரில் சேர்த்துடலாம். இப்போது இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன், அந்த கொஞ்சோண்டு. இப்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மட்டனை வேக வச்சுக்கலாம். நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரில் மட்டனை 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது 4 விசிலுக்கு அப்புறம் குக்கர் திறந்து பார்க்குறேன். இந்த மட்டன் நல்லா வெந்திருக்கு, பஞ்சு மாதிரி. இப்போ அடுத்ததாக குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு மராட்டி முக்கு, கொஞ்சம் கடல் பாசி, 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன், கிராம்பு 3. அடுத்தது ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. லைட்டாக ஒரு அரை பங்கு வெந்தால் போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கேன். இஞ்சி பூண்டு போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்ட உடனே பாத்திரத்தில் ஒட்டிக்கும், அதனால் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்த உடனே அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டா தக்காளி வெங்காயம் ஒரு முக்கால்வாசி வெந்துடும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி நான் ஜாரில் போட்டு இப்போ நான் அரைச்சி ஊற்ற போகிறேன். இதை ஏன்னா இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இல்லை இந்த மாதிரி அரைச்சி ஊற்ற வேண்டான்னா ஃபஸ்ட்டு நம்ம வெங்காய தக்காளி வதக்குவோம்ல, அப்போவே எக்ஸ்ட்ராவாக 2 வெங்காயம் 2 தக்காளியாக போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றினா கொஞ்சம் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதனால் நான் இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். நான் 3 பெரிய ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை குழம்புக்கு. குழம்பு மிளகாத்தூள்லேயே எல்லாமே போட்டு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதுவே போதும். இதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருக்கேன் மட்டனை இப்போ இதில் சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சு ஒரு 25 மினிட்ஸ் இதை வேக விட்டுறலாம். அடுத்தது இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். நான் ஒரு 2 பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 5 முந்திரி கசகசா கூட சேர்க்கலாம். நான் அதை இன்றைக்கி போடலை. கொஞ்சம் கொரன்னு அடைச்சிட்டேன். இப்போ இதை
டைரெக்டாக நம்ம குழம்புல சேர்த்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இதை வந்து வடிகட்டி பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை குழம்புல ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இது கொதி விட்டால் போதும். ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. தேங்காய் வாசனை போகிற அளவுக்கு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்திருக்கு. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாருக்குமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி வேணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.